சப்போர்ட் என்பிசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போறது 6ஆம் வகுப்பு அறிவியல் பாடம் 2 விசையும் இயக்கமும். டெட்டுக்கு ரிலேட்டிவா நம்ம கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே வந்து லெசன் பை லெசனா பார்த்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல 6th ஸ்டாண்டர்டுக்கான சயின்ஸ் தான் பார்க்க போறோம். நாம சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக என்ற அடிப்படையில் தான் இந்த வினாவிடைகள் அனைத்தையுமே பார்த்துட்டு இருக்கோம். இந்த செகண்ட் லெசன்ல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 87 வினாக்கள் வந்து முழுமையா தொகுத்து கொடுத்துருக்கிறேன். இந்த லெசன்ல இதை தாண்டி வர வினாக்களே இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு தான் புக்கு ஃபுல்லா லைன் பை லைனா நான் எடுத்துட்டேன். ஏன்னா உங்களுக்கு தெரியுமா, தெரிந்து தெளிவோம், அந்த பாக்ஸ் கொஸ்டின் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம், புக் பேக்கும் கவர் பண்ணிட்டோம், முக்கியமான சம்ஸுமே வந்து கொண்டு வந்திருக்கிறோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா புக் எடுத்து படிக்க முடியாது, டெட்டுக்கு வந்து படிச்சுட்டு இருக்கேன், என்னால ஒர்க் பண்ணிட்டே படிக்க முடியல அப்படிங்கிறவங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது பயனுள்ளதா இருக்கும். இந்த 4 ஆப்ஷனையும் கண்டிப்பா நாங்க சொல்ல மாட்டோம். 4 ஆப்ஷன்ல எது சரியான விடையோ அதை மட்டுமே சொல்றதா என்னுடைய பேட்டர்ன். இப்படிதான் இது வரைக்குமே நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். நிறைய பேர் வந்து இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த பிடிஎஃப் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா இதை எப்படி வாங்கிக்கிறது அப்படிங்கிறது வந்து நான் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் ஒன்று தெரியுதானே, அந்த நம்பருக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போடுங்க. அதை எப்படி வாங்கிக்கிறது, பல்கா வாங்கிக்கலாமா இல்ல செப்பரேட்டா ஒவ்வொரு பிடிஎஃப் உங்களுக்கு வாங்கிக்கலாமா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க எனக்கு ஹாய் மெசேஜ் போட்டீங்கன்னா உங்களுக்கு நான் அனுப்பிடுறேன். சரிங்களா? வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. இப்ப நம்ம மொத்தமா பாத்தீங்கன்னா 87 வினாக்கள். அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு பொருளின் நிலையில் ஏற்படும் மாற்றத்திற்கு பெயர் என்ன? ஒரு பொருளின் நிலையில் ஏற்படும் மாற்றத்திற்கு பெயர் இயக்கம். ஒரு பொருளின் நிலையில் ஏற்படும் மாற்றத்திற்கு பெயர் இயக்கம். ஒரு பொருள் காலத்தை பொறுத்து தனது நிலையை மாற்றிக்கொள்வதை இயக்கம் என்கிறோம். நிலை மாறாமல் இருந்தால் அது ஓய்வு நிலை எனப்படும். ஒரு பொருள் காலத்தை பொறுத்து தனது நிலையை மாற்றிக்கொள்வதை இயக்கம் என்கிறோம். நிலை மாறாமல் இருந்தால் அது ஓய்வு நிலை என்கிறோம். ஒரு பொருளின் மீது செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தல் செயலே இவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஒரு பொருளின் மீது செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தல் செயலே இவ்வாறு அழைக்கப்படுகிறது. விசை. விசையானது உயிருள்ள காரணிகளாலோ, அதாவது மனிதன், விலங்கு அல்லது உயிரற்ற காரணிகளாலோ, காற்று, காந்தம், இதன் மூலமாகவும் ஏற்படலாம். அப்போ விசையானது உயிருள்ள காரணிகளாலோ அல்லது உயிரற்ற காரணிகளாலோ ஏற்படலாம். பம்பரம் சுற்றுவது எந்த வகை இயக்கத்திற்கு சான்று? பம்பரம் சுற்றுவது எந்த வகை இயக்கத்திற்கு சான்று? தற்சுழற்சி இயக்கத்திற்கு சான்று. ஒரு பொருள் தன் அச்சினை மையமாக கொண்டு சுழலும் இயக்கம் தற்சுழற்சி இயக்கம் எனப்படும். பம்பரம் சுற்றுவது எந்த வகை இயக்கத்திற்கு சான்று அப்படின்னா தற்சுழற்சி இயக்கத்துக்கு தான் சான்று. ஒரு பொருள் தன் அச்சினை மையமாக கொண்டு சுழலும் இயக்கம் தற்சுழற்சி இயக்கம் எனப்படும். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நடைபெறும் இயக்கம் எது? ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நடைபெறும் இயக்கம் கால ஒழுங்கு இயக்கம். கடிகாரமுள் நகருதல் மற்றும் ஊஞ்சல் ஆடுவது போன்றவை ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு மீண்டும் மீண்டும் நடக்கும் என்பதால் இவை கால ஒழுங்கு இயக்கங்கள் என அழைக்கப்படுகின்றன. வேகத்தின் எஸ்ஐ அலகு என்ன? வேகத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர் பை வினாடி. தொலைவு பை காலம் ஈக்குவல் டு வேகம். தொலைவின் அலகு மீட்டர், காலத்தின் அலகு வினாடி என்பதால் மீட்டர் பை வினாடி என்பதே சரியான அலகு. தரையில் உருண்டு ஓடும் பந்தின் இயக்கம் எவ்வகையை சார்ந்தது? தரையில் உருண்டு ஓடும் பந்தின் இயக்கம் எவ்வகையை சார்ந்தது? நேர்கோட்டு மற்றும் தற்சுழற்சி இயக்கம். நேர்கோட்டு மற்றும் தற்சுழற்சி இயக்கம். பந்து முன்னோக்கி செல்வதால் நேர்கோட்டு இயக்கமும் உருண்டு செல்வதால் தற்சுழற்சி இயக்கமும் அங்கு நடைபெறுகிறது. ரோபோட்டுகள் என்பவை எதை குறிக்கின்றன? ரோபோட்டுகள் என்பவை தானியங்கி இயந்திரங்கள். ரோபோட் என்ற சொல் ரோபோட்டா என்ற செக்கு மொழியிலிருந்து வந்தது. இதற்கு கட்டாய பணி என்ற ஒரு பொருளும் இருக்கு. ஒரு ஈயின் இயக்கம் அல்லது மக்கள் நெரிசல் மிக்க தெருவில் நடக்கும் ஒருவரின் இயக்கம் எவ்வகை? ஒரு ஈயின் இயக்கம் அல்லது மக்கள் நெரிசல் மிக்க தெருவில் நடக்கும் ஒருவரின் இயக்கம் ஒழுங்கற்ற இயக்கமாகும். ஒரு பொருள் ஒரு குறிப்பிட்ட திசையிலோ அல்லது குறிப்பிட்ட பாதையிலோ செல்லாமல்
மாறி மாறி செல்வது ஒழுங்கற்ற இயக்கம் எனப்படும். ஒரு பொருள் குறிப்பிட்ட திசையிலோ அல்லது குறிப்பிட்ட பாதையிலோ செல்லாமல் மாறி மாறி செல்வது ஒழுங்கற்ற இயக்கம் எனப்படும். ரோபோட்டுகளின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ரோபோட்டுகளின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஜோசப் ஆங்கல்பெர்கர். ஜோசப் ஆங்கல்பெர்கர் மற்றும் ஜார்ஜ் டெவோல் ஆகியோரே நவீன ரோபோட்டுகளை உருவாக்குவதில் முன்னோடிகளாக இருந்தனர். அப்ப இதுவே ஒரு கேள்வியை கேட்கலாம். நவீன ரோபோட்டுகளை உருவாக்குவதில் முன்னோடிகளாக இருந்தது யாருன்னு கேட்கலாம். ஜோசப் ஏங்கல்பெர்கர் மற்றும் ஜார்ஜ் டெவோல் ஆகியோரே நவீன ரோபோட்டுகளை உருவாக்குவதில் முன்னோடிகளாக இருந்தனர். ரோபோட்டுகளின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஜோசப் ஏங்கல்பெர்கர். தொடுதல் இன்றி ஒரு பொருளின் மீது செயல்படும் விசைக்கு உதாரணம் எது? தொடுதல் இன்றி ஒரு பொருளின் மீது செயல்படும் விசைக்கு காந்த விசைதான் உதாரணம். காந்த விசை மற்றும் புவியீர்ப்பு விசை போன்றவை பொருட்களை தொடாமலேயே செயல்படுவதால் இவை புல விசை அல்லது தொடா விசை எனப்படும். காந்த விசை மற்றும் புவியீர்ப்பு விசை போன்றவை பொருட்களை தொடாமலேயே செயல்படுவதால் இவை புல விசை அல்லது தொடா விசை எனப்படும். ரோபோட்டோ என்ற செக்கு மொழி சொல்லின் பொருள் என்ன? ரோபோட்டா என்ற செக்கு மொழி சொல்லின் பொருள் கட்டாய பணி. 1920ஆம் ஆண்டு காரல் கபேக் என்பவர் தனது நாடகத்தில் முதலில் இந்த வார்த்தையை பயன்படுத்தினார். அடிமை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கட்டாய பணி, அடிமை அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு 6th தமிழ்ல 3rd டேர்ம்ல வந்து இந்த மாதிரி தான் கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? அதனால அந்த ஆப்ஷனை பொறுத்து நீங்க வந்து ஆன்சரை வந்து சூஸ் பண்ணலாம். ஏன்னா தமிழ் புக்ல அடிமைன்னு இருக்கு, இங்க கட்டாய பணின்னு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் சீரான வேகத்தில் செல்லும் பொருளின் இயக்கம் எது? ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் சீரான வேகத்தில் செல்லும் பொருளின் இயக்கம் சீரான இயக்கம். ஒரு பொருள் சமமான கால இடைவெளியில் சமமான தொலைவை கடந்தால் அது சீரான இயக்கம் எனப்படும். உதாரணம் ஒளியின் வேகம். ஒரு பொருள் சமமான கால இடைவெளியில் சமமான தொலைவை கடந்தால் அது சீரான இயக்கம் எனப்படும். உதாரணம் ஒளியின் வேகம். அலைவு இயக்கம் அதிவேகமாக நடைபெறும் போது அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அலைவு இயக்கம் அதிவேகமாக நடைபெறும் போது அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அதிர்வுறுதல். கிதார் கம்பியை மீட்டும் போது ஏற்படும் அதிர்வுகள் அதிவேகமாக நடக்கும் அலைவு இயக்கத்திற்கு சான்றாகும். கிதார் கம்பியை மீட்டும் போது ஏற்படும் அதிர்வுகள் அதிவேகமாக நடக்கும் அலைவு இயக்கத்திற்கு சான்றாகும். இயந்திரவியல் என்பது எதை பற்றிய படிப்பு? மெஷின்ஸ் என்பது எதை பற்றிய படிப்பு? விசையின் செயல்பாட்டால் பொருள் மீது ஏற்படும் இயக்கத்தை பற்றியது. விசையின் செயல்பாட்டால் பொருள் மீது ஏற்படும் இயக்கத்தை பற்றியது. இது நிலையியல் மற்றும் இயக்கியல் என இரு வகைப்படும். இது நிலையியல் மற்றும் இயக்கியல் என இரு வகைப்படும். ரோபோட்டுகளுக்கு உணர்வுகளை அறிய உதவும் கருவி எது? ரோபோட்டுகளுக்கு உணர்வுகளை அறிய உதவும் கருவி உணர்விகள், சென்சார். இந்த சென்சார்கள் மூலமே ரோபோட்டுகள் தொடுதல், வெளிச்சம் மற்றும் வெப்பத்தை உணர்கின்றன. இந்த சென்சார்கள் மூலமே ரோபோட்டுகள் தொடுதல், வெளிச்சம் மற்றும் வெப்பத்தை உணர்கின்றன. ஆனா இதுக்கு உணர்ச்சி கிடையாது. சரிங்களா? கீழே உள்ளவற்றில் கால ஒழுங்கற்ற இயக்கம் எது? நான் பெரியாடிக் மோஷன். கீழே உள்ளவற்றில் கால ஒழுங்கற்ற இயக்கம் பாத்தீங்க அப்படின்னா காற்றில் ஆடும் செடியின் கிளை. காற்றின் வேகம் மாறுபடுவதால் செடியின் கிளை ஒரே கால இடைவெளியில் ஆடுவதில்லை. எனவே இது கால ஒழுங்கற்ற இயக்கம் எனப்படும். மிக வேகமான விலங்கான சிறுத்தையின் சராசரி வேகம் என்ன? சிறுத்தையுடைய சராசரி வேகம் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 112 கிலோமீட்டர் பை மணி. ஒரு மணி நேரத்துக்கு 112 கிலோமீட்டர் வேகத்துல அது வேகமா ஓடுமாமா. சிறுத்தை புவியில் வாழும் விலங்குகளில் மிக வேகமாக ஓடக்கூடியது. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா பகுதியில இருக்கு. விசை என்பது ஒரு பொருளின் எவற்றை மாற்றும்? விசை என்பது எதை மாற்றும் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா நிலையை மாற்றும், திசையை மாற்றும், வடிவத்தை மாற்றும். ஒரு விசை பொருளின் வேகத்தை அதிகரிக்கவோ குறைக்கவோ அல்லது அதன் வடிவத்தை மாற்றவோ இயலும். ரப்பர் பந்தை அழுத்துவது. ரோபோட்டுகள் சிந்திப்பதற்கு பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பம் எது?
ரோபோட்டுகள் சிந்திப்பதற்கு பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு. மனிதர்களைப் போல சிந்திக்கும் திறனை ரோபோக்களுக்கு வழங்குவதே செயற்கை நுண்ணறிவு ஆகும். நிலவில் ஒரு பொருளின் எடை பூமியில் உள்ளதை விட எத்தனை மடங்கு குறைவாக இருக்கும்? நிலவில் ஒரு பொருளின் எடை பூமியில் உள்ளதை விட எத்தனை மடங்கு குறைவாக இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா 6 மடங்கு. நிலவின் ஈர்ப்பு விசை பூமியை விட மிக குறைவு. எனவே பூமியில் 60 கிலோ எடை கொண்ட ஒரு பொருள் நிலவில் 10 கிலோவாக மட்டுமே இருக்கும். ஆனால் அதன் நிறை மாறாது. நிலவின் ஈர்ப்பு விசை பூமியை விட மிக குறைவு. எனவே பூமியில் 60 கிலோ எடை கொண்ட ஒரு பொருள் நிலவில் 10 கிலோவாக மட்டுமே இருக்கும். அதனுடைய வெயிட் கம்மியா தெரியும். ஆனா அதனுடைய நிறை மாறாது. ஒரு பொருள் சமமான கால இடைவெளியில் சமமான தொலைவை கடக்கவில்லை எனில் அது எவ்வகை இயக்கம்? ஒரு பொருள் சமமான கால இடைவெளியில் சமமான தொலைவை கடக்கவில்லை எனில் அது எவ்வகை இயக்கம்? சீரற்ற இயக்கம். சமமான கால இடைவெளியில் வெவ்வேறு தொலைவை கடப்பது சீரற்ற இயக்கம் எனப்படும். உதாரணம், போக்குவரத்து நெரிசலில் செல்லும் பேருந்து. சராசரி வேகத்தை கணக்கிடுவதற்கான சரியான சூத்திரம் எது? சராசரி வேகத்தை கணக்கிடுவதற்கான சரியான சூத்திரம் கடந்த தொலைவு பை எடுத்துக்கொண்ட காலம். ஒரு பொருள் ஒரு குறிப்பிட்ட தொலைவை எவ்வளவு விரைவாக கடக்கிறது என்பதே வேகம். இதன் குறியீடு எஸ். எஸ் ஈக்குவல் டு டி பை டி. அதாவது கடந்த தொலைவு டிஸ்டன்ஸ் எடுத்துக்கொண்ட காலம், அதாவது டைம். டிஸ்டன்ஸ் பை டைம். அலைவு இயக்கம் அனைத்தும் கால ஒழுங்கு இயக்கமாக அமையும். ஆனால் கால ஒழுங்கு இயக்கங்கள் அனைத்தும் அலைவு இயக்கமாகாது. இது சரியா தவறா? அலைவு இயக்கம் அனைத்தும் கால ஒழுங்கு இயக்கமாக அமையும். ஆனால் கால ஒழுங்கு இயக்கங்கள் அனைத்தும் அலைவு இயக்கமாகாது. சரி. பூமியை சுற்றும் நிலவின் இயக்கம் கால ஒழுங்கு இயக்கம். ஆனால் அது அலைவு இயக்கம் அல்ல. ஆனால் ஊஞ்சலின் அலைவு இயக்கம் ஒரு கால ஒழுங்கு இயக்கமாகும். தையல் இயந்திரத்தில் ஊசியின் இயக்கம் எவ்வகையை சார்ந்தது? தையல் இயந்திரத்தில் ஊசியின் இயக்கம் எவ்வகையை சார்ந்தது? அலைவு மற்றும் கால ஒழுங்கு இயக்கம். ஊசி மேலே கீழே சென்று வருவது அலைவு இயக்கம். அது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நடப்பதால் கால ஒழுங்கு இயக்கமாகவும் கருதப்படுகிறது. ஒரு பொருள் நேர்கோட்டு பாதையில் சென்று கொண்டிருக்கும் போது தனது திசையை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருந்தால் அது என்ன இயக்கம்? ஒரு பொருள் நேர்கோட்டு பாதையில் சென்று கொண்டிருக்கும் போது தனது திசையை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருந்தால் அது என்ன இயக்கம்? வளைவு பாதை இயக்கம். எரியப்பட்ட பந்து அல்லது வளைவில் திரும்பும் வாகனம் போன்றவை வளைவு பாதை இயக்கத்திற்கு உதாரணங்கள் ஆகும். தொலைவு d என்றும் காலம் t என்றும் வேகம் s என்றும் கொண்டால் கீழ்கண்டவற்றில் எது சரியானது? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். s ஈக்குவல் டு d ஈக்குவல் டு s இன்டு t. ஓகேங்களா? இது தொலைவு d, காலம் t, வேகம் s என்று கொண்டால் கீழ்கண்டவற்றில் எது சரியானது? d ஈக்குவல் டு s இன்டு t. வேகத்திற்கான அடிப்படை சூத்திரத்திலிருந்து தொலைவை கண்டறிய வேகத்தையும் காலத்தையும் பெருக்க வேண்டும். வேகத்திற்கான அடிப்படை சூத்திரத்திலிருந்து தொலைவை கண்டறிய வேகத்தையும் காலத்தையும் பெருக்க வேண்டும். ஒரு பொருளின் மீது விசை செயல்படாத போது அது தனது ஓய்வு நிலையையோ அல்லது சீரான இயக்க நிலையையோ மாற்றிக்கொள்ளாது. இது யாருடைய விதியின் அடிப்படை? ஒரு பொருளின் மீது விசை செயல்படாத போது அது தனது ஓய்வு நிலையையோ அல்லது சீரான இயக்க நிலையையோ மாற்றிக்கொள்ளாது. இது யாருடைய விதியின் அடிப்படை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சர் ஐசக் நியூட்டன். இயக்க விதிகளை பற்றி விரிவாக கூறியவர் நியூட்டன். விசையினால் ஏற்படும் மாற்றங்களை இவரது விதிகள் விளக்குகின்றன. இயக்க விதிகளை பற்றி விரிவாக கூறியவர் நியூட்டன். விசையினால் ஏற்படும் மாற்றங்களை இவரது விதிகள் விளக்குகின்றன. ஒரு நேர்கோட்டு பாதையில் செல்லும் பொருளின் இயக்கம் எது? ஒரு நேர்கோட்டு பாதையில் செல்லும் பொருளின் இயக்கம் நேர்கோட்டு இயக்கம். நேர்கோட்டு பாதையில் நடந்து செல்லும் மனிதன் அல்லது தானாக கீழே விழும் பொருள் இதற்கு சிறந்த உதாரணங்கள். நேர்கோட்டு பாதையில் நடந்து செல்லும் மனிதன் அல்லது தானாக கீழே விழும் பொருள் இதற்கு சிறந்த உதாரணங்கள்.
ஒரு புள்ளியை மையமாக கொண்டு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் முன்னும் பின்னுமாகவோ அல்லது இடவலமாகவோ நகரும் இயக்கம் எது? ஒரு புள்ளியை மையமாக கொண்டு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் முன்னும் பின்னுமாகவோ அல்லது இடவலமாகவோ நகரும் இயக்கம் எது? அலைவு இயக்கம். தனி ஊசல் மற்றும் ஊஞ்சல் ஆடுவது போன்றவை அலைவு இயக்கத்திற்கு சான்றுகள் ஆகும். வீசப்பட்ட பந்து அல்லது எரியப்பட்ட கல் மேற்கொள்ளும் இயக்கம் எது? வீசப்பட்ட பந்து அல்லது எரியப்பட்ட கல் மேற்கொள்ளும் இயக்கம் எது? வளைவு பாதை இயக்கம். ஒரு பொருள் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கும் போதே தனது திசையை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருந்தால் அது வளைவு பாதை இயக்கம் எனப்படும். ஒரு பொருள் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கும் போதே தனது திசையை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருந்தால் அது வளைவு பாதை இயக்கம். சீரான வேகத்தில் செல்லும் ஒரு மிதிவண்டியின் இயக்கம் எவ்வகை? சீரான வேகத்தில் செல்லும் ஒரு மிதிவண்டியின் இயக்கம் சீரான இயக்கம். சமமான கால இடைவெளியில் சமமான தொலைவை கடந்தால் அது சீரான இயக்கம் எனப்படும். கால இடைவெளியை பொறுத்து மீண்டும் மீண்டும் நடைபெறாத இயக்கம் எது? கால இடைவெளியை பொறுத்து மீண்டும் மீண்டும் நடைபெறாத இயக்கம் கால ஒழுங்கற்ற இயக்கம். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் நடைபெறாத இயக்கங்கள், எடுத்துக்காட்டாக எரிமலை வெடிப்பது, காற்றில் ஆடும் இலைகள் கால ஒழுங்கற்ற இயக்கங்கள் எனப்படும். ரோபோட்டுகளால் எவ்வாறு மிக நுணுக்கமான வேலைகளை செய்ய முடிகிறது? ரோபோட்டுகளால் எவ்வாறு மிக நுணுக்கமான வேலைகளை செய்ய முடிகிறது? கணினி நிரல்களால் கட்டுப்படுத்தப்படுவதால். ரோபோட்டுகளின் மூளையாக செயல்படுவது அதிலுள்ள கணினி சில்லுகள், சிப்ஸ் மற்றும் நிரல்கள் ஆகும். ரோபோட்டுகளால் மனித கண்களுக்கு தெரியாத மிக சிறிய பொருட்களை கூட கையாள முடியும். இதற்கு பயன்படும் தொழில்நுட்பம் எது? ரோபோட்டுகளால் மனித கண்களுக்கு தெரியாத மிகச் சிறிய பொருட்களை கூட கையாள முடியும். இதற்கு பயன்படும் தொழில்நுட்பம் எது? நானோ ரோபோட்டிகள். நானோ ரோபோட்டுகள் மிக நுண்ணியவை. இவை வருங்காலத்தில் இரத்த ஓட்டத்தின் வழியாக சென்று புற்றுநோய் செல்களை அழிக்க பயன்படுத்தப்படலாம். நானோ ரோபோட்டுகள் மிக நுண்ணியவை. இவை வருங்காலத்தில் இரத்த ஓட்டத்தின் வழியாக சென்று புற்றுநோய் செல்களை அழிக்க பயன்படுத்தப்படலாம். ஒரு பொருள் சமமான கால இடைவெளியில் வெவ்வேறு தொலைவுகளை கடந்தால் அதன் வேகம் எவ்வாறு அழைக்கப்படும்? ஒரு பொருள் சமமான கால இடைவெளியில் வெவ்வேறு தொலைவுகளை கடந்தால் அதன் வேகம் எவ்வாறு அழைக்கப்படும்? சீரற்ற வேகம். ஒரு பேருந்து புறப்படும் போது மெதுவாகவும் பிறகு வேகமாகவும் பிறகு நிறுத்தத்தில் நிற்கும் போதும் மாறுபட்ட வேகத்தை கொண்டிருப்பதால் அது சீரற்ற வேகத்திற்கு சான்றாகும். ஒரு பேருந்து புறப்படும் போது மெதுவாகவும் பிறகு வேகமாகவும் பிறகு நிறுத்தத்தில் நிற்கும் போதும் மாறுபட்ட வேகத்தை கொண்டிருப்பதால் அது சீரற்ற வேகத்திற்கு சான்றாகும். ஒரு பந்து தரையில் உருண்டு செல்லும் போது அந்த பந்தின் மீது தரை ஏற்படுத்தும் விசையின் பெயர் என்ன? ஒரு பந்து தரையில் உருண்டு செல்லும் போது அந்த பந்தின் மீது தரை ஏற்படுத்தும் விசையின் பெயர் என்ன? உராய்வு விசை. இயக்கத்தில் இருக்கும் ஒரு பொருளை நிறுத்த முயற்சிக்கும் விசை உராய்வு விசை எனப்படும். இயக்கத்தில் இருக்கும் ஒரு பொருளை நிறுத்த முயற்சிக்கும் விசை உராய்வு விசை எனப்படும். இது ஒரு தொடு விசை ஆகும். காலம் என்பது எவ்வகை அளவு? காலம் என்பது எவ்வகை அளவுனா திசையிலி அளவு. காலத்திற்கு எண் மதிப்பு மட்டுமே உண்டு, திசை கிடையாது. எனவே இது ஸ்கேலார் எனப்படும் திசையிலி அளவு ஆகும். காலத்திற்கு எண் மதிப்பு மட்டுமே உண்டு, திசை கிடையாது. எனவே இது ஸ்கேலார் எனப்படும் திசையிலி அளவு ஆகும். ரோபோட்டுகளின் இயக்கங்களை மிகவும் துல்லியமாக கட்டுப்படுத்த உதவும் மோட்டார்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ரோபோட்டுகளின் இயக்கங்களை மிகவும் துல்லியமாக கட்டுப்படுத்த உதவும் மோட்டார்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஆக்சுவேட்டர்கள். ஆக்சுவேட்டர்கள் ஆக்சுவேட்டர்கள் என்பவை ரோபோட்டுகளின் தசைகள் போன்றவை. இவை மின் ஆற்றலை இயக்க ஆற்றலாக மாற்றி ரோபோட்டை நகர செய்கின்றன. ஆக்சுவேட்டர்கள் என்பவை ரோபோட்டுகளின் தசைகள் போன்றவை. இவை மின் ஆற்றலை இயக்க ஆற்றலாக மாற்றி ரோபோட்டை நகர செய்கின்றன. ஒரு பொருள் அலைவு இயக்கத்தில் இருக்கும் போது அதன் வேகம் எங்கு மிக அதிகமாக இருக்கும்? ஒரு பொருள் அலைவு இயக்கத்தில் இருக்கும் போது அதன் வேகம் எங்கு மிக அதிகமாக இருக்கும்? மைய புள்ளியில்.
ஊஞ்சல் ஆடும் போது அது மைய பகுதியை தாண்டும் போதுதான் மிக வேகமாகவும் இரு பக்க ஓரங்களில் நிற்கும் போதும் வேகம் சுழியாகவும் இருக்கும். ஊஞ்சல் ஆடும்போது அது மைய பகுதியை தாண்டும் போதுதான் மிக வேகமாகவும் இரு பக்க ஓரங்களில் நிற்கும் போதும் வேகம் சுழியாகவும் இருக்கும். பந்து வீச்சாளர் ஒரு பந்தை எறியும் போது அந்த பந்து எவ்வகை இயக்கத்தை மேற்கொள்ளும்? பந்து வீச்சாளர் ஒரு பந்தை எறியும் போது அந்த பந்து எவ்வகை இயக்கத்தை மேற்கொள்ளும்? வளைவு பாதை இயக்கம். புவியீர்ப்பு விசையின் காரணமாக எரியப்பட்ட எந்த ஒரு பொருளும் நேர்கோட்டில் செல்லாமல் வளைந்த பாதையிலேயே விழும். புவியீர்ப்பு விசையின் காரணமாக எரியப்பட்ட எந்த ஒரு பொருளும் நேர்கோட்டில் செல்லாமல் வளைந்த பாதையிலேயே விழும். ஒரு ஊஞ்சல் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் முன்னும் பின்னும் ஆடுகிறது. இது எவ்வகை இயக்கங்களின் கலவை? ஒரு ஊஞ்சல் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் முன்னும் பின்னும் ஆடுகிறது. இது எவ்வகை இயக்கங்களின் கலவை? அலைவு இயக்கம் மற்றும் கால ஒழுங்கு இயக்கம். அலைவு இயக்கம் மற்றும் கால ஒழுங்கு இயக்கம். ஊஞ்சல் முன்னும் பின்னும் செல்வதால் அது அலைவு இயக்கம். அது சமமான கால அளவில் மீண்டும் மீண்டும் நடப்பதால் கால ஒழுங்கு இயக்கம். ஒரு மணி நேரத்தில் 40 கிலோமீட்டர் தொலைவை கடந்த ஒரு வாகனத்தின் வேகம் என்ன? ஒரு மணி நேரத்தில் 40 கிலோமீட்டர் தொலைவை கடந்த ஒரு வாகனத்தின் வேகம் 40 கிலோமீட்டர் பை மணி. வேகம் கடந்த தொலைவு எடுத்துக்கொண்ட காலம் வாகனங்களின் வேகத்தை அளவிட இன்றும் நடைமுறையில் கிலோமீட்டர் பை மணி என்ற அலகே அதிகம் பயன்படுகிறது. கிலோமீட்டர் பை மணி. கடந்த தொலைவு பை எடுத்துக்கொண்ட காலம். கடந்த தொலைவு பை எடுத்துக்கொண்ட காலம். அப்போ கடந்த தொலைவு ஒரு மணி நேரம். அவங்க என்ன சொல்லிருக்காங்க? ஒரு மணி நேரம் தான் சொல்லிருக்காங்க. அப்போ கடந்த தொலைவு எவ்வளோ? 40 கிலோமீட்டர். 40 கிலோமீட்டரை நாம 1/40 அடிக்கும் போது அதேதான் ஒரு 1 1 4 4. அப்ப 40 கிலோமீட்டர் பை மணி. மிக குறுகிய கால இடைவெளியில் ஒரு புள்ளியை பொறுத்து முன்னும் பின்னும் ஏற்படும் இயக்கம் எது? மிக குறுகிய கால இடைவெளியில் ஒரு புள்ளியை பொறுத்து முன்னும் பின்னும் ஏற்படும் இயக்கம் அதிர்வுறு இயக்கம். அலைவு இயக்கம் மிக வேகமாக நடைபெறும் போது அதனை அதிர்வுறுதல் என்கிறோம். அலைவு இயக்கம் மிக வேகமாக நடைபெறும் போது அதனை அதிர்வுறுதல் என்கிறோம். உதாரணமாக ஒரு இழுத்து கட்டப்பட்ட ரப்பர் வளையத்தை மீட்டும் போது ஏற்படும் இயக்கம். ஒரு கால்பந்து வீரர் பந்தை உதைக்கும் போது அந்த பந்தின் மீது செயல்படுவது எவ்வகை விசை? ஒரு கால்பந்து வீரர் பந்தை உதைக்கும் போது அந்த பந்தின் மீது செயல்படுவது எவ்வகை விசை? தள்ளுதல் விசை. ஒரு பொருளை நம்மிடம் இருந்து விலக்கி செல்ல செய்யும் விசை தள்ளுதல் எனப்படும். இது ஒரு தொடு விசை ஆகும். ரோபோட்டுகளின் கண்களாக செயல்பட்டு அவை ஒரு பொருளின் தூரத்தையும் அளவையும் அறிய உதவுவது எது? ரோபோட்டுகளின் கண்களாக செயல்பட்டு அவை ஒரு பொருளின் தூரத்தையும் அளவையும் அறிய உதவுவது கேமராக்கள் மற்றும் லேசர் உணர்விகள். கணினியின் பார்வை என்ற தொழில்நுட்பத்தின் மூலம் ரோபோக்கள் தன்னை சுற்றியுள்ள உலகை காண்கின்றன. கணினி பார்வை, கம்ப்யூட்டர் விஷன் என்ற தொழில்நுட்பத்தின் மூலம் ரோபோக்கள் தன்னை சுற்றியுள்ள உலகை காண்கின்றன. ஒரு ஈ விரட்டப்படும் போது அது மேற்கொள்ளும் இயக்கத்தின் வகை என்ன? ஒரு ஈ விரட்டப்படும் போது அது மேற்கொள்ளும் இயக்கத்தின் வகை ஒழுங்கற்ற இயக்கம். ஈ அல்லது கொசுக்கள் பறக்கும் போது ஒரு நிலையான பாதையை பின்பற்றுவதில்லை. எனவே அவை ஒழுங்கற்ற இயக்கத்தை சார்ந்தவை. நிலவில் புவியீர்ப்பு விசை பூமியை போல 1/6 ஒரு பங்கு என்று பார்த்தோம். அங்கு ஒரு மனிதனின் நிறை எவ்வாறு இருக்கும்? மனிதனின் நிறை பாத்தீங்கன்னா எதுலையுமே அது மாறவே மாறாது. எவ்வித மாற்றமும் இன்றி சமமாக இருக்கும். நிறை என்பது பருப்பொருளின் அளவு. அது இடம் மாறினாலும் மாறாது. எடை மட்டுமே ஈர்ப்பு விசையை பொறுத்து மாறும். நிறை என்பது பருப்பொருளின் அளவு. அது இடம் மாறினாலும் மாறாது. ஆனா எடை மட்டுமே ஈர்ப்பு விசையை பொறுத்து மாறும். பருப்பொருள்னா அதனுடைய அளவு, அதனுடைய வெயிட் மாறுமே தவிர அதனுடைய அளவு சுருங்க போறது கிடையாது. சரிங்களா? ஒரு விசை ஒரு பொருளின் மீது செயல்படும் போது கீழ்கண்ட எதனை மாற்ற இயலாது? ஒரு விசை ஒரு பொருளின் மீது செயல்படும் போது கீழ்கண்ட எதனை மாற்ற இயலாது? பொருளின் நிறையை. விசை ஒரு பொருளின் இயக்கம், வேகம், திசை மற்றும் வடிவத்தை மாற்றும்.
ஆனால் அந்த பொருளில் உள்ள பரு பொருட்களின் அளவான நிறையை மாற்ற முடியாது. இயந்திரவியல் என்பது இயற்பியலின் ஒரு முக்கிய பிரிவாகும். இது மேலும் எத்தனை உட்பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது? இயந்திரவியல் என்பது இயற்பியலின் ஒரு முக்கிய பிரிவாகும். இது மேலும் எத்தனை உட்பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது? 2. நிலையியல் மற்றும் இயக்கியல். விசையினால் பொருட்களில் ஏற்படும் மாற்றங்களை ஆராயும் பிரிவே இயந்திரவியல். விசையினால் பொருட்களில் ஏற்படும் மாற்றங்களை ஆராயும் பிரிவே இயந்திரவியல். விசையை அதன் செயல்பாட்டின் அடிப்படையில் எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? விசையை அதன் செயல்பாட்டின் அடிப்படையில் எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? 2. தொடுவிசை மற்றும் தொடாவிசை. விசை செயல்படும் விதத்தை பொறுத்து அதனை தொடுவிசை மற்றும் தொடாவிசை என இரு வகைகளாக பிரிக்கலாம். விசை செயல்படும் விதத்தை பொறுத்து அதனை தொடுவிசை மற்றும் தொடாவிசை என இரு வகைகளாக பிரிக்கலாம். நானோ ரோபோட்டுகள் என்பது எந்த அளவிலான இயந்திரங்களை குறிக்கின்றன? நானோ ரோபோட்டுகள் என்பது எந்த அளவிலான இயந்திரங்களை குறிக்கின்றன? 1 மீட்டரில் 100 கோடி பங்கில் 1. 1 மீட்டரில் 100 கோடி பங்கில் 1. நானோ என்றாலே 10⁻⁹ மீட்டர் என்று பொருள். இவை மிக நுண்ணிய அறுவை சிகிச்சைகளுக்கு பயன்படக்கூடிய வகையில் உருவாக்கப்படுகின்றன. உயிருள்ள காரணிகளால் வழங்கப்படும் விசைக்கு ஒரு உதாரணம் தருக. உயிருள்ள காரணிகளால் வழங்கப்படும் விசைக்கு ஒரு உதாரணம். கிணற்றிலிருந்து நீர் இறைக்கும் மனிதன். மனிதர்கள் மற்றும் விலங்குகள் மூலம் செயல்படுத்தப்படும் விசை உயிருள்ள காரணிகளால் ஏற்படும் விசை எனப்படும். எடுத்துக்காட்டு மாடு வண்டி இழுத்தல். மனிதர்கள் மற்றும் விலங்குகளால. விசை என்பது எவ்வகை அளவு? விசை என்பது திசை அளவு. விசைக்கு எண் மதிப்பும் உண்டு, அது செயல்படும் திசையும் உண்டு. எனவே இது ஒரு வெக்டர் அளவு ஆகும். விசைக்கு எண் மதிப்பு உண்டு, அது செயல்படும் திசை உண்டு. எனவே இது ஒரு வெக்டர் அளவு ஆகும். திரைப்படங்களில் மனிதர்களுக்கு பதிலாக அபாயகரமான காட்சிகளில் நடிக்கவும் சிக்கலான வேலைகளை செய்யவும் பயன்படுத்தப்படுவது எது? திரைப்படங்களில் மனிதர்களுக்கு பதிலாக அபாயகரமான காட்சிகளில் நடிக்கவும் சிக்கலான வேலைகளை செய்யவும் பயன்படுத்தப்படுவது ரோபோட்டுகள். திரைப்படங்களில் அபாயகரமான காட்சிகள் மற்றும் மனிதர்களால் செய்ய இயலாத துல்லியமான செயல்களுக்கு ஸ்டண்ட் ரோபோட்ஸ் அல்லது அனிமோட்ரானிக்ஸ் போன்றவை பயன்படுத்தப்படுகின்றன. ஒரு பொருள் குறிப்பிட்ட தூரத்தை எவ்வளவு வேகத்தில் கடக்கிறது என்பது அதன் சராசரி வேகம் எனப்படும். உசேன் போல்ட் 100 மீட்டர் தூரத்தை எத்தனை வினாடியில் கடந்து உலக சாதனை படைத்தார்? ஒரு பொருள் குறிப்பிட்ட தூரத்தை எவ்வளவு வேகத்தில் கடக்கிறது என்பது அதன் சராசரி வேகம். உசேன் போல்ட் 100 மீட்டர் தூரத்தை எத்தனை வினாடிகளில் கடந்து உலக சாதனை படைத்தார்? 9.58 வினாடிகள். உசேன் போல்ட் உலகின் மிக வேகமான மனிதராக கருதப்படுகிறார். இது பாடத்தில் உங்களுக்கு தெரியுமா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல். உசேன் போல்ட் உலகின் மிக வேகமான மனிதராக கருதப்படுறாரு. அவர் எத்தனை நிமிஷத்துல வேகமா ஒரு இது கடந்திருக்காரு உசேன் போல்ட் 100 மீட்டர் தூரத்தை? 9.58 வினாடிகள். ஒரு சிறுவன் ஓடும் பேருந்தின் ஜன்னல் வழியாக வெளியே பார்க்கிறான். மரங்கள் பின்னோக்கி ஓடுவது போல தெரிந்தால் அந்த மரங்களின் நிலையை பொறுத்தவரை சிறுவன் எதில் இருக்கிறான்? ஒரு சிறுவன் ஓடும் பேருந்தின் ஜன்னல் வழியாக வெளியே பார்க்கிறான். மரங்கள் பின்னோக்கி ஓடுவது போல தெரிந்தால் அந்த மரங்களின் நிலையை பொறுத்தவரை சிறுவன் எதில் இருக்கிறான்? இயக்க நிலையில் இருக்கிறான். மரங்கள் ஓடுவது போல தெரிவது ஒரு மாயை. உண்மையில் மரங்கள் நிலையாக உள்ளன. சிறுவன் பேருந்துடன் சேர்ந்து இயக்கத்தில் இருக்கிறான். இது சார்பு நிலையை விளக்குகிறது. ரோபோட்டுகளால் மனிதர்களைப் போல சிந்திக்கும் ஆற்றலை பெறுவது செயற்கை நுண்ணறிவு எனில் அவை ஒரு குறிப்பிட்ட வழியில் மட்டும் செயல்பட உதவும் கட்டளை தொகுப்பு எது? ரோபோட்டுகளால் மனிதர்களைப் போல சிந்திக்கும் ஆற்றலை பெறுவது செயற்கை நுண்ணறிவு எனில் அவை ஒரு குறிப்பிட்ட வழியில் மட்டும் செயல்பட உதவும் கட்டளை தொகுப்பு எது? மென்பொருள் நிரல்கள். மென்பொருள் நிரல்கள் என்பது ரோபோட்டுகளுக்கு வழங்கப்படும் முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட கட்டளைகள் ஆகும். அடுத்து 58வது கேள்வி. குயவரின் திரிகை சக்கரத்தின் இயக்கம் எவ்வகையை சார்ந்தது? குயவரின் திரிகை சக்கரத்தின் இயக்கம் எவ்வகையை சார்ந்தது? வட்ட இயக்கம். ஒரு புள்ளி அல்லது அச்சினை மையமாக கொண்டு வட்டப்பாதையில் நகரும் இயக்கம் வட்ட இயக்கம் எனப்படும். மிதிவண்டியின் சக்கரத்தின் இயக்கம் என்ன? மிதிவண்டியின் சக்கரத்தின் இயக்கம்
தற்சுழற்சி இயக்கம். தற்சுழற்சி இயக்கம். மிதிவண்டியின் சக்கரத்தின் இயக்கம் தற்சுழற்சி இயக்கம். ஒரு பொருள் அதன் சொந்த அச்சை பற்றி சுழலும் இயக்கம் தற்சுழற்சி இயக்கம் ஆகும். ஒரு பொருள் சமகால இடைவெளியில் சம தொலைவை கடக்குமானால் அப்பொருளின் இயக்கம் என்ன? ஒரு பொருள் சமகால இடைவெளியில் சம தொலைவை கடக்குமானால் அப்பொருளின் இயக்கம் சீரான இயக்கம். கால இடைவெளி மாறாமல் சம தூரத்தை கடப்பது சீரான இயக்கம் எனப்படும். நீங்கள் மணிக்கு 20 கிலோமீட்டர் வேகத்தில் 2 மணி நேரம் ஓடினால் நீங்கள் கடந்த தொலைவு எவ்வளவு? 1 மணி நேரத்துக்கு 20 கிலோமீட்டர் அப்படின்னா 2 மணி நேரத்துக்கு 40 கிலோமீட்டர் தான் வரும். கடந்த தொலைவை கணக்கிட வேகத்தையும் நேரத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? மல்டிபிள் பண்ணிக்கிறோம், பெருக்கிக்கிறோம். இங்கு வேகம் 20 கிலோமீட்டர் மற்றும் நேரம் 2 மணி நேரம் என்பதால் 20 பெருக்கல் 2 என்பது 40 கிலோமீட்டர் ஆகும். துப்பாக்கியிலிருந்து வெளியேறும் தோட்டாவின் இயக்கம் என்ன? துப்பாக்கியிலிருந்து வெளியேறும் தோட்டாவின் இயக்கம் நேர்கோட்டு இயக்கம். பொருள் ஒரு நேர்கோட்டில் பயணம் செய்தால் அது நேர்கோட்டு இயக்கம் ஆகும். பொருள் ஒரு நேர்கோட்டில் பயணம் செய்தால் அது நேர்கோட்டு இயக்கம். சறுக்கு பாதையில் சறுக்கி வரும் குழந்தையின் இயக்கம் என்ன? சறுக்கு பாதையில் சறுக்கி வரும் குழந்தையின் இயக்கம் நேர்கோட்டு இயக்கம். சறுக்கு பாதையில் ஒரு திசையை நோக்கி நேராக இறங்குவது நேர்கோட்டு இயக்கத்திற்கு சான்றாகும். ஒரு பொருளை இயங்க வைக்க உதவும் உயிரற்ற புற காரணிகள் யாவை? ஒரு பொருளை இயங்க வைக்க உதவும் உயிரற்ற புற காரணிகள் காற்று, நீரோட்டம். ஏன்னா மனிதர்கள், தாவரங்கள், விலங்குகளுக்கெல்லாம் உயிர் இருக்கு. உயிருள்ள மனிதர்கள் மற்றும் விலங்குகளை தவிர்த்து காற்று மற்றும் நீரின் விசை உயிரற்ற காரணிகளாக செயல்படுகின்றன. ஒரு மிதிவண்டி 2 மணி நேரத்தில் 40 கிலோமீட்டர் தொலைவை கடந்தால் அந்த மிதிவண்டியின் சராசரி வேகம் என்ன? 2 மணி நேரத்தில் 40 கிலோமீட்டர் தொலைவை கடந்தால் 20 கிலோமீட்டர் பை மணி. சராசரி வேகம் என்பது கடந்த மொத்த தொலைவை எடுத்துக்கொண்டு காலத்தால் வகுக்க கிடைப்பதாகும். வேகம் ஈக்குவல் டு கடந்த தொலைவு பை காலம். அப்போது 40/2. முன்னாடி 20 கொடுத்துட்டாங்க, நம்ம 40 கிலோமீட்டரை கண்டுபிடிச்சோம். இதுல பாத்தீங்கன்னா 40ம் 2ம் கொடுத்துட்டாங்க, எத்தனை கிலோமீட்டர்னு கேட்டிருக்காங்க. அப்ப 40 நம்ம 2ஆல டிவைட் பண்ணோம், அதாவது கிலோமீட்டரை மணியால டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சரியான விடை கிடைச்சிரும். தேன் பூச்சியின் இயக்கம் எவ்வகையை சார்ந்தது? தேன் பூச்சியின் இயக்கம் எவ்வகையை சார்ந்தது? ஒழுங்கற்ற ஒரு இயக்கம். திசை மற்றும் வேகத்தை அவ்வப்போது மாற்றிக்கொண்டு நகரும் இயக்கம் ஒழுங்கற்ற இயக்கம் எனப்படும். காற்றில் ஆடும் கொடியின் இயக்கம் என்ன? காற்றில் ஆடும் கொடியின் இயக்கம் ஒழுங்கற்ற இயக்கமாகும். காற்றின் வேகத்திற்கு ஏற்ப கொடி முன்னும் பின்னும் இடவளமாகவும் சீரற்ற முறையில் அசைவதால் இது ஒழுங்கற்ற இயக்கமாகும். காற்றின் வேகத்திற்கு ஏற்ப கொடி முன்னும் பின்னும் இடவளமாகவும் சீரற்ற முறையில் அசைவதால் இது ஒழுங்கற்ற இயக்கமாகும். ஓய்வு நிலையில் உள்ள ஒரு பொருளின் மீது விசையை செலுத்தினால் அப்பொருள் விசை செயல்படுத்தப்பட்ட திசையில் நகரும். இந்நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஓய்வு நிலையில் உள்ள ஒரு பொருளின் மீது விசையை செலுத்தினால் அப்பொருள் விசை செயல்படுத்தப்பட்ட திசையில் நகரும். இந்த நிகழ்வு இயக்கம் எனப்படும். ஒரு பொருள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்வதே இயக்கம் எனப்படும். பூமியை சுற்றி வரும் நிலவின் இயக்கம் என்ன? பூமியை சுற்றி வரும் நிலவின் இயக்கம் வட்டப்பாதை இயக்கம். நிலவு ஒரு குறிப்பிட்ட தூரத்திலிருந்து பூமியை ஒரு வட்டப்பாதையில் சுற்றி வருகிறது. மருத்துவரின் ஊசியில் பிஸ்டனின் இயக்கம் என்ன? மருத்துவரின் ஊசியில் பிஸ்டனின் இயக்கம் என்ன? நேர்கோட்டு இயக்கம். பிஸ்டன் ஊசியின் உள்ளே நேராக முன்னும் பின்னும் நகர்வதால் இது நேர்கோட்டு இயக்கம் எனப்படும். மருத்துவரின் ஊசியில் பிஸ்டனின் இயக்கம் நேர்கோட்டு இயக்கம். பிஸ்டன் ஊசியின் உள்ளே நேராக முன்னும் பின்னும் நகர்வதால் இது நேர்கோட்டு இயக்கம் எனப்படும். மரத்திலிருந்து விழும் தேங்காயின் இயக்கம் என்ன? மரத்திலிருந்து விழும் தேங்காயின் இயக்கம் நேர்கோட்டு இயக்கம். புவியீர்ப்பு விசையினால் பொருள் நேராக கீழ் நோக்கி விழுவது நேர்கோட்டு இயக்கமாகும். புவியீர்ப்பு விசையினால் பொருள் நேராக கீழ் நோக்கி விழுவது நேர்கோட்டு இயக்கமாகும். யானை தன் காதுகளை அசைத்தல் எவ்வகை இயக்கம்?
யானை தன் காதுகளை அசைத்தல் எவ்வகை இயக்கம்? அலைவு இயக்கம். ஒரு புள்ளியை மையமாக கொண்டு முன்னும் பின்னும் நகரும் இயக்கம் அலைவு இயக்கம். மண்பாண்டம் செய்பவரின் சக்கரத்தின் இயக்கம் என்ன? மண்பாண்டம் செய்பவரின் சக்கரத்தின் இயக்கம் வட்ட இயக்கம். சக்கரம் ஒரு நிலையான அச்சை பற்றி சுழல்வதால் அது வட்ட அல்லது சுழற்சி இயக்கத்தை சார்ந்தது. சக்கரம் ஒரு நிலையான அச்சை பற்றி சுழல்வதால் அது வட்ட அல்லது சுழற்சி இயக்கத்தை சார்ந்தது. கயிற்றின் முனையில் கல்லை கட்டி சுற்றுதல் எவ்வகை இயக்கம்? கயிற்றின் முனையில் கல்லை கட்டி சுற்றுதல் எவ்வகை இயக்கம்? வட்ட இயக்கம். கல்லானது கயிற்றின் நீளத்தை ஆரமாக கொண்டு ஒரு வட்டப்பாதையில் இயங்குகிறது. கல்லானது கயிற்றின் நீளத்தை ஆரமாக கொண்டு ஒரு வட்டப்பாதையில் இயங்குகிறது. எல்லாம் விளக்க சொல்லணும் தேவையில்ல, நான் படிக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். வளைவு பாதையில் செல்லும் காரின் இயக்கம் என்ன? வளைவு பாதையில் செல்லும் காரின் இயக்கம் வளைவு பாதை இயக்கம். நேர்கோட்டில் செல்லாமல் பாதையின் வளைவுகளுக்கு ஏற்ப திசை மாற்றி செல்லும் இயக்கம் வளைவு பாதை இயக்கம். நேர்கோட்டில் செல்லாமல் பாதையின் வளைவுகளுக்கு ஏற்ப திசை மாற்றி செல்லும் இயக்கம் வளைவு பாதை இயக்கம். புவியீர்ப்பு விசை என்பது எவ்வகை விசையாகும்? புவியீர்ப்பு விசை என்பது தொடாவினை விசை. ஒரு பொருளின் மீது நேரடியாக தொடாமல் செயல்படும் விசைகள் தொடாவினை விசைகள் எனப்படும். இதற்கு புவியீர்ப்பு விசை ஒரு சிறந்த உதாரணம். ஒரு பொருளின் மீது நேரடியாக தொடாமல் செயல்படும் விசைகள் தொடாவினை விசைகள் எனப்படும். இதற்கு புவியீர்ப்பு விசை ஒரு சிறந்த உதாரணம். அப்போ புவியீர்ப்பு விசை என்பது தொடாவினை விசையாகும். இராணுவ வீரர்களின் அணிவகுப்பு இயக்கம் எவ்வகையை சேர்ந்தது? இராணுவ வீரர்களின் அணிவகுப்பு இயக்கம் எவ்வகையை சார்ந்தது? சீரான நேர்கோட்டு இயக்கம். வினாவில் வழங்கப்பட்ட விடையின்படி இது ஒழுங்கற்ற இயக்கமாக தொகுக்கப்பட்டுள்ளது. சாரி, இதுல பாத்தீங்கன்னா இந்த கூடுதல் தகவல் தப்பா இருக்கு. இராணுவ வீரர்களின் அணிவகுப்பு இயக்கம் பாத்தீங்கன்னா ஒரு சீரான இயக்கம். மரம் வெட்டுபவர் ரம்பத்தால் மரத்தை அறுத்தல் எவ்வகை இயக்கம்? மரம் வெட்டுபவர் ரம்பத்தால் மரத்தை அறுத்தல் நேர்கோட்டு இயக்கம். ரம்பமானது மரத்தின் மீது நேர்கோட்டில் முன்னும் பின்னும் இழுக்கப்படுவதால் இது நேர்கோட்டு இயக்கம் எனப்படும். ரம்பமானது மரத்தின் மீது நேர்கோட்டில் முன்னும் பின்னும் இழுக்கப்படுவதால் இது நேர்கோட்டு இயக்கம் எனப்படும். ஊஞ்சலில் ஆடும் குழந்தையின் இயக்கம் எது? ஊஞ்சலில் ஆடும் குழந்தையின் இயக்கம். ஏன்னா இந்த மாதிரி இயக்கங்கள்லாம் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. அதனாலதான் எல்லா இயக்கத்தையுமே நம்ம கொஸ்டினா கொண்டு வந்துட்டோம். ஊஞ்சலில் ஆடும் குழந்தையின் இயக்கம் பாத்தீங்க அப்படின்னா அலைவு இயக்கம். ஊஞ்சல் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் முன்னும் பின்னும் ஆடுவது. முன்ன பின்ன ஆடுச்சுன்னா அது அலைவு இயக்கம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதய துடிப்பின் இயக்கம் என்ன? இதய துடிப்பின் இயக்கம் அலைவு இயக்கம். இதயம் சுருங்கி விரிவது சீரான கால இடைவெளியில் நடக்கும் ஒரு அலைவு இயக்கம் ஆகும். இதயம் சுருங்கி விரிவது சீரான கால இடைவெளியில் நடக்கும் ஒரு அலைவு இயக்கமாகும். விண்வெளி நிலையத்திலிருந்து ஏவப்படும் செயற்கைக்கோளின் இயக்கம் என்ன? விண்வெளி நிலையத்திலிருந்து ஏவப்படும் செயற்கைக்கோளின் இயக்கம் வளைவு இயக்கம். செயற்கைக்கோள்கள் புவியீர்ப்பு விசைக்கு ஏற்ப வளைந்த பாதையில் பயணிக்கின்றன. செயற்கைக்கோள்கள் புவியின் ஈர்ப்பு விசைக்கு ஏற்ப வளைந்த பாதையில் பயணிக்கின்றன. குறிப்பிட்ட கோணத்தில் வீசப்படும் கல் எவ்வகை இயக்கம்? குறிப்பிட்ட கோணத்தில் வீசப்படும் கல் எவ்வகை இயக்கம்னு சொல்லி பார்த்தோம்னா வளைவு பாதை இயக்கம். ஒரு கல்லை எறியும் போது அது காற்றில் ஒரு வளைந்த பாதையை உருவாக்கி பயணிக்கும். ஒரு கல்லை எறியும் போது அது காற்றில் ஒரு வளைந்த பாதையை உருவாக்கி பயணிக்கும். குறிப்பிட்ட ஒரு கோணத்துல வீசப்படக்கூடிய கல் வளைவு பாதை இயக்கம். நாய் தனது வாலினை ஆட்டுதல் எவ்வகை இயக்கம்? நாய் தனது வாலினை ஆட்டுதல் எவ்வகை இயக்கம்? அலைவுறு இயக்கம். ஒரு நிலையான புள்ளியிலிருந்து முன்னும் பின்னும் அல்லது இடவலமாக நகர்வதால் இது அலைவுறு இயக்கம் எனப்படும். பொருள் நகரும் திசைக்கு எதிர் திசையில் விசை செயல்பட்டால் வேகம் என்னவாகும்? பொருள் நகரும் திசைக்கு எதிர் திசையில் விசை செயல்பட்டால் வேகம் எப்படி இருக்கும்? அதிகரிக்குமா, குறையுமா, இல்ல மாறாம இருக்குமா? கண்டிப்பா குறைகிறது.
இயக்கத்திற்கு எதிராக செயல்படும் விசை, இப்ப உதாரணமா பிரேக்கு வேகத்தை குறைக்கும், அப்ப குறையும். மிதிவண்டியில் காணப்படும் இயக்கங்கள் என்ன? மிதிவண்டியில் பாத்தீங்க அப்படின்னா தற்சுழற்சி இயக்கமும் நேர்கோட்டு இயக்கம் ரெண்டுமே செயல்படுது. மிதிவண்டியில் காணப்படும் இயக்கங்கள் தற்சுழற்சி இயக்கம், நேர்கோட்டு இயக்கம். சக்கரம் சுழல்வது தற்சுழற்சி இயக்கம், மிதிவண்டி முன்னேறி செல்வது நேர்கோட்டு இயக்கம். இந்தியாவின் பழங்கால வானியலாளர் யார்? இந்தியாவின் பழங்கால வானியலாளர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆரியபட்டர். பூமி தனது அச்சில் சுழல்கிறது என்பதை முதலில் கண்டறிந்த இந்திய வானியலாளர் இவர். ஓகேங்களா, பாருங்க. இந்தியாவின் பழங்கால வானியலாளர் ஆரியபட்டர். பூமி தனது அச்சில் சுழல்கிறது என்பதை முதலில் கண்டறிந்த இந்திய வானியலாளர் இவர். கேரம் விளையாட்டில் காய்களின் இயக்கம் என்ன? கேரம் போல விளையாட கூட அந்த காய்களுடைய அந்த காயினுடைய அந்த இயக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பாத்தீங்க அப்படின்னா ஒழுங்கற்ற இயக்கம். மோதலுக்கு பிறகு காய்கள் வெவ்வேறு திசைகளில் சீரற்ற முறையில் நகர்வதால் இது ஒழுங்கற்ற இயக்கம். இப்ப நம்ம ஒரு காயின் அடிக்கிறோம் அப்படின்னா அது கரெக்டா அந்த குழியில தான் விழுகும் சொல்ல முடியாது, ஒவ்வொரு திசையில போகும். அப்போ மோதலுக்கு பிறகு காய்கள் வெவ்வேறு திசைகளில் சீரற்ற முறையில் நகர்வதால் இது ஒழுங்கற்ற இயக்கம். இதோட பாத்தீங்க அப்படின்னா 87 கொஸ்டின் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது டோட்டலா உங்களுக்கு ஃபுல்லாவே கவர் ஆயிருக்கு. வீடியோ தயவு செஞ்சு எப்பவுமே ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க நம்ம ஸ்கிரீன்ல காட்டின அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டுட்டு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. இதே போல அடுத்த லெசன்ல உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.